ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நாங்கள் வந்து மூணார் ரீச் ஆகிட்டோம். எங்கள் திருவிழாவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து மூணாரில் நடையாறுன்ற எஸ்டேட்டில் தான் இருக்கிறோம். எங்கள் கோயில் வந்து முத்துமாரியம்மன் கோயில். அந்த கோயிலில் வந்து ரொம்ப அழகாக திருவிழா நடக்கும். எப்போவுமே வருஷம் வருஷம் எஸ்டேட் கோயில்னாலே சொல்ல தேவையில்ல, திருவிழான்றது நல்லாவே நடக்கும். அங்கே வந்து 3 நாள் திருவிழா கண்டிப்பாக நடக்கும் எஸ்டேட்டுங்களில். முளைப்பாரி, பால் குடம், தீக்குழி இறங்குறது எல்லாமே வந்து கம்பல்சரி அந்த கோயிலில் இருக்கும். எங்கள் ஸ்டேட்லேயும் அதே மாதிரி தான் 3 நாள் திருவிழா. நான் வந்து முளைப்பாரி போட்டேன். எதுக்காக முளைப்பாரி போட்டிருக்கோம் அப்படின்னா, என்னோடய குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் நீங்கணும்னும், அப்புறம் வந்து நம்ம வந்து எப்போவுமே நம்ம குடும்பம் வந்து செழிப்பாக வளர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் தெய்வத்தோட அனுகிரகத்தில் முளைப்பாரின்றது சூப்பராகவே வளர்ந்துருந்தது. நான் பிடிச்ச நோன்புக்கான பலனை அந்த தெய்வம் எனக்கு தந்திருந்தாங்க. எல்லாருக்குமே நல்லாவே முளைப்பாரி வளர்ந்துருந்தது. எல்லாரோட மனசும் இந்த வருஷம் சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்ட் நல்லபடியாக பால் குடம் எடுத்து முடிச்சிட்டாங்க. லாஸ்ட் டே, அதாவது சண்டே வந்து நைட்டு, சண்டேக்கு நாள் நைட்டு வந்து அப்பா வந்து பூக்குழி இறங்குனாங்க. என்னோடய பையனை வச்சுக்கிட்டு தான் பூக்குழி இறங்குனாங்க. அதுவும் தெய்வத்தோட அனுகிரகத்தால் நல்லாவே இறங்கி நல்லபடியாக வந்தாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். இந்த வருஷம் எங்களுக்கு தெய்வத்தோட அனுகிரகம் கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் எல்லா தெய்வத்தோட அனுகிரகமும் கிடைக்கணும்னு நான் மனசார உங்களுக்கு வந்து வாழ்த்துறேன். நீங்களும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எல்லா வருஷமும் இதே மாதிரி நாங்கள் வந்து அந்த முத்துமாரியம்மனுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு மனசார நான் வேண்டிக்கிறேன்.